Hello all, welcome to Learn Nutrition and Dietetics channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஸ்க்ரப் டைஃபஸ். இது ஒரு வகையான காய்ச்சல் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்னு சொல்லலாம். இந்த ஸ்க்ரப் டைஃபஸ் ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணம் ஓரியன்ஷியா சுட்சுகா மூஷி அப்படின்னா பூச்சிக்கடியால் ஏற்படக்கூடிய ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். என்ன பாக்டீரியானா ரிக்கட்ஸி அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா தான். இதோட முக்கியமான சிம்டம் வந்து நம்மளோட உடம்புல வந்து ரேஷஸ் ஏற்படும் இந்த பூச்சிக்கடி ஏற்பட்டால். இதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூச்சியோட நேம் வந்து லெப்டோட்ராம்பிடியம். இது எந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் கடிக்கிறதுனால நமக்கு இந்த ஸ்க்ரப் டைஃபஸ் வரும்னா லார்வா ஸ்டேஜ். ஸோ லார்வா அப்படிங்கிறது எக்ஸுக்கு அடுத்த நிலை தான். அந்த முட்டை வந்து வளருது இல்லையா, அதுக்கு அடுத்த நிலை தான் லார்வா ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அப்போ நம்ம கடிக்கும் போது நமக்கு இந்த ஸ்க்ரப் டைஃபஸ் வருது. இதுவே இது அடல்ட் ஸ்டேஜில் கடிக்கும் போது வருமானா கிடையாது. இதோட சைஸ் வந்து 0.3 mm தான் இருக்குது. ஸோ ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால கடிச்சாலும் நமக்கு தெரியாது. இது என்ன கலர்லலாம் இருக்கும் இந்த லார்வான்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கலரில் இருக்கலாம், ஆரஞ்சு கலர், இல்லை எல்லோ கலரில், இல்லை ஸ்ட்ரா கலரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது எங்கெல்லாம் இந்த மைட் இல்லை இந்த லார்வா வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, புல்வெளி இருக்கிற இடம், மரம் செடி கொடி இது எல்லா இடத்துலையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆறு குளம் ஏரி இது எல்லா இடத்துலையும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆல்டுகெதர் பார்த்தோன்னா மாய்ஸ்டி ஏரியாஸ் ஈரப்பதம் உடைய இடங்களில் இந்த மைட்டை வந்து நம்ம அதிகமாக பார்க்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இதோட சிம்டம்ஸ் வந்து ஃபீவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு உடல் வலிகள் இருக்கும், கோல்டு அதிகமாக இருக்கும், அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அஜீரண கோளாறு, வாந்தி, பேதி இது எல்லாமே இருக்கும். மூளை காய்ச்சல், கல்லீரல், மண்ணீரல் இது எல்லாமே ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்கும். ஸோ இதை நம்ம கவனிக்காமல் ட்ரீட் பண்ணாமல் விட்டால் மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் சிண்ட்ரோம் கூட வரும். அதாவது ஒரே நேரத்தில் நிறைய உறுப்புகள் வந்து செயலிழந்து போயிடும். இதோட ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, டாக்டர்கிட்ட போகணும், அவங்க டயக்னைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் காய்ச்சல் இருக்குது அப்படின்னா யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களோட உடம்புல ஏதாவது பூச்சிக்கடி இருக்கா அப்படின்றது வீட்டிலே பார்த்துட்டு போயிருங்க. டாக்டர்கிட்ட அதை சொல்லுங்கள். ஸோ இந்த இடத்துல கிடச்சிருக்குன்னா அவங்க பார்த்து இது இந்த வகையான பூச்சிக்கடியா, ஸ்க்ரப் டைஃபஸ்னால இது வந்து வருமா அப்படிங்கிறத அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் அந்த ஆர்கன் ஃபெயிலியர் வந்து தடுக்க முடியும். ஸோ டாக்டர் தான் டிசைட் பண்ணுவோம் என்ன ஸ்டேஜில் இருக்காங்க, ஒரு நாள் முன்னாடி கடிச்சதா, 2 நாள் முன்னாடி கடிச்சதா, வெறும் இன்ஜெக்ஷன் போதுமா, இல்லை டேப்லெட்ஸும் கொடுக்கணுமா அப்படிங்கிறத அவங்க தான் டிசைட் பண்ணணும். சரி, இதை பற்றி நாம் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது முக்கியமாக சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் தான் இருக்கும். அப்போ நம்ம ஊரில் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில் எடுத்த ஒரு ஸ்டடியில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது எப்போ எடுத்திருக்காங்கன்னா April 2006 to April 2008. சரி, இது என்ன அப்போ எடுத்தது, இப்போ நம்ம இருக்கோம் 2021, அப்போ நமக்கு இப்போ வருமா அப்படின்னா கண்டிப்பாக. ஏன்னா ஒரு மழைக்காலங்கள் குளிர்காலங்கள்லையும் இந்த ஸ்க்ரப் டைஃபஸ்னால நிறைய பேருக்கு ஃபீவர் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டடி எடுத்ததில் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ரீசன் ஃபீவர் அதிகமாக இருக்கிறதுக்குன்னு பார்த்தோம்னா அந்த ஸ்க்ரப் டைஃபஸ்னால தான் ஃபீவர் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே போல் நிறைய ஸ்க்ரப் டைஃபஸ் பற்றின ஸ்டடீஸ் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் நிறைய இடத்துல வந்து இதை பற்றின ஸ்டடீஸ் இருக்குது. இது முக்கியமாக யாரை வந்து அதிகமாக தாக்கும்னு பார்த்தீங்கன்னா எல்லா வயதினரையும். அதுலேயும் முக்கியமாக நம்ம யாருக்கு அதிகமாக கவனம் செலுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள். ஏன்னா நிறைய பேர் வந்து குழந்தை சும்மாவே அழுது அப்படின்னு நினச்சிப்பாங்க. பட் காய்ச்சலால் அழுதா இல்லை இந்த ஸ்க்ரப் டைஃபஸோட காய்ச்சல்னால அழுதா அப்படிங்கிறது வித்தியாசம் தெரியாது. ஸோ குழந்தை அதிகமாக ஒரு அன்யூஷுவலாக இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக குழந்தையோட உடம்புல ஏதாவது கடி இருக்கா, கடிச்ச அந்த பூச்சிக்கடி தடம் ஏதாவது இருக்கா, இல்லை ஏதாவது ரேஷஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. அப்போ தான் குழந்தைய நம்மளால் காப்பாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் கிட்ஸு, ஸோ இந்த எல்கேஜி யூகேஜி 5 வயசு குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, அந்த குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து கவனம் செலுத்தணும். ஏன்னா அவங்களும் எதனால் ஜுரம் அடிக்குது அப்படின்னு நம்ம தெரியாமல் வீட்டில் வச்சுட்டு இருக்காமல் இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அட்டென்ஷன் கொடுக்கணும். அப்போ தான் இந்த வயதினர் குழந்தைங்களை வந்து நம்மளால் காப்பாற்ற முடியும். ஏன்னா மல்டிபிள் ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் கூட நடக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த பிரச்சனையில் ஈஸியாக குழந்தைங்களோட உயிர் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குழந்தைங்கள நம்ம ரொம்ப வந்து அட்டென்ஷனோட பார்த்துக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.